1971 தினமணி கதிரில் நடிகவேள் எம்.ஆர். ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒலி வடிவில் உங்களுக்காக. அத்தியாயம் 27. இரு கெட்டிக்காரர்கள் கதை. நாடகம் சிலருக்கு கலையா இருக்கும், சிலருக்கு தொழிலா இருக்கும். எனக்கோ கலையாகவும் தொழிலாகவும் மட்டும் இல்லை, தொண்டாகவும் இருந்தது. தொண்டுன்னா நான் வேற எந்த தொண்டையும் சொல்லலை, சமூக சீர்திருத்த தொண்டை தான் சொல்றேன். பெரியார் சீடர் ஆயிற்றே, வேறு என்ன தொண்டை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீர்கள்? பெரியார் சீடனா இருந்தாலும் அந்த தொண்டுக்கு முதலில் எனக்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணாங்கிறத நான் இன்னும் மறக்கல, என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது எப்படி? அவர்தான் திருச்சி திராவிட கழக மாநாட்டில் என் நாடகம் நடப்பதற்கு முதல்ல ஏற்பாடு செய்தவர். அண்ணா ரகசியமாக குடிப்பதுன்று என்று சிலர் சொல்கிறார்களே, அது உண்மையா? பொய். அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது, பெரியாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. பெரியாராவது வாலிபரா இருந்தப்போ சில குடிகார நண்பர்களோடு குழாவியதும் உண்டாம். அவர்களில் சிலர் இவர் வாயில பலவந்தமாக பிராந்தியையோ விஸ்கியோ ஊற்றி வைக்க கூட முயன்றதுண்டாம். அதற்கு டிம்கி கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்தா இவருடைய சம்சாரம்னா இப்போ இருக்கிற மணியம்மை இல்லை, நாகம்மை வாயை ஊத சொல்லி மோப்பம் பிடிச்சு பார்ப்பாராம். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் பெரியார் கூட எல்லாரையும் போல பண்டாட்டிக்கு பயந்தவரா இருந்திருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரையில அண்ணா அந்த வம்புக்கே போக மாட்டார். துஷ்டரை கண்டா தூரக ஒரு அடிம்பாங்களே, அந்த மாதிரி குடிச்சிட்டு வரவன் தன் நண்பரா இருந்தாலும் அந்த சமயம் அவர் அவனை விட்டு ஒதுங்கி விடுவார். அப்படியானால் அவர் இருந்திருந்தால் மதுவிலக்கை ஒத்தி வைத்திருக்க மாட்டார் என்று இப்போது சிலர் நினைப்பது போல் நீங்களும் நினைக்கிறீர்களா? என்னால் அப்படி நினைக்க முடியல. ஏன்னா வசதியுள்ளவன் பெர்மிட் வாங்கி குடிக்கிறது, அதுக்கு வழி இல்லாதவன் அவன் வாயை பார்த்து ஏங்குறதும் வார்னிஷ் குடிச்சு சாகிறதுமா இருக்கிறத அவராலும் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதால மதுவிலக்கை கொண்டு வந்தா இந்தியா பூராவும் கொண்டு வாங்க, இல்லைன்னா ஒத்தி வச்சிடுவேன்னு அவரும் முதல்வர் கருணாநிதியை போலவே எச்சரித்திருந்திருப்பார், ஒத்தி வைத்தும் இருப்பார். பிறகு சினிமா, நாடகம், சங்கீதம், கச்சேரி, நாட்டியன்னா தான் அந்த நாளில் டிக்கெட் போட்டு வைப்பாங்க. ஜனங்களும் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் பார்ப்பாங்க. அந்த வழக்கத்தை ஒட்டி மாநாடுகளுக்கும் முதல்ல டிக்கெட் போட்டு விற்றவங்க திராவிட கழகத்தார் தான். அவர்கள்தான் மேடை பேச்சை வெறும் பேச்சாக நினைத்து பேசுவதில்லையே, மேடை கச்சேரியாகவா அல்லவா நினைத்து பேசினார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க எப்படி பேசுறாங்களோ என்னவோ, மக்கள் அவங்க பேசுறத அப்பவே காசு கொடுத்து கேட்கவும் தயாரா இருந்தாங்க. அதை வச்சு திருச்சி மாநாட்டில் நாடகம் நடத்துறத பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, நல்லா நடத்துகிறேன். அந்த நாடகத்தில் என்னை பொறுத்த வரையில் நான் சும்மா நடிக்க தயார். என்னை போலவே என் கம்பெனி ஆட்களும் சும்மா நடிக்கணும்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்னு. நீங்கள் சும்மா நடத்தணும்னு நானும் சொல்ல வரல, ஆனால் காசை பொறுத்த வரையில் பெரியார் குணம் எப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதால் ஒரு நாடகம் நடத்த குறைந்தபட்சம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதை நான் பெரியார்கிட்ட சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யறேன்னார். சாதாரணமாக நான் ஒரு நாடகத்துக்கு 1000 ரூபா வாங்குறேன், நீங்கள் 500ஆவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு. வாங்கி தரேன்னார். அதன்படி திருச்சி மாநாட்டில் முதலாக என் நாடகம் நடந்தது. அண்ணா சொன்னபடி அவரால் பெரியார்கிட்ட இருந்து எனக்கு 500 ரூபா வாங்கி கொடுக்க முடியலை. ஏன்னா பெரியார் 300 ரூபாயை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் அது போதும் போன்னு சொல்லிட்டார். அண்ணாவால் அப்படி சொல்ல முடியல. கொடுத்த வாக்க காப்பாற்றணுமேங்கிறதுக்காக அவர் மாநாட்டுக்கு வந்திருந்த தன் நண்பர்களிடமெல்லாம் தலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 200 ரூபா சேர்த்து 300 500 ஆக்கி என்கிட்ட கொடுத்தார். அப்போ தளபதி அண்ணாவா இருந்தாலும் நானும் ஒரு விதத்துல அவருக்கு உதவி தளபதியா இருந்து வந்தேன். அதாவது நான் ஏதாவது சொன்னா தொண்டருங்க உடனே செய்ய தயாரா இருந்தாங்க. அந்த ரயிலிலோ தளபதி அண்ணா வரல. அவருக்கு பதிலா என்ஜினுக்கு முன்னால கட்டுங்கடா கழக கொடியன்னு நானே ஆர்டர் போட்டேன். அப்படியே கட்டினாங்க. அதை தடுக்காத கார்டு வண்டி புறப்படுற சமயத்துல பெட்டிக்கு பெட்டி தொத்திக்கிட்டு நிற்கிற தொண்டருங்க அத்தனை பேரும் வண்டியை விட்டு கீழே இறங்கினா தான் பச்சை கொடி காட்டுவேன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சார். அப்படியா சமாசாரம்னு நான் முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கி, ஐயா சொல்றாரு அங்கே எங்கே தொத்திக்கிட்டு இருக்கவனெல்லாம் இறங்கி பிளாட்ஃபாரத்தில் நில்லுங்கடா, வண்டி பாஸ் ஆனதும் ஏறுங்கடான்னு. அப்படியே இறங்கினாங்க. கார்டு பச்சை கொடி காட்டினார். வண்டி நகர்ந்தது. பிளாட்ஃபாரத்தில் நின்ன அத்தனை பேரும் மறுபடியும் தொத்திக்கிட்டாங்க. கார்டுக்கு எரிச்சலாக இருந்திருக்குமே.
இருந்து என்ன செய்யறது? கதர் சட்டையா இருந்தாலும் கொஞ்சம் விரட்டி பார்த்திருப்பார். கருப்பு சட்டையாச்சே. சரி, அப்புறம்? இத்தனை அமர்க்கலமா நடந்த அந்த தூத்துக்குடி மாநாட்டுக்கு தளபதி அண்ணா வரல. ஏன்? கருத்து மோதல் தான் காரணம். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அப்போதே கருத்து மோதல் இருந்ததா? இல்லைன்னா ஏன் வராம இருந்திருக்க போறார்? இது எனக்கு பிடிக்கல. என்னதான் கெட்டிக்காரரா இருந்தாலும் ஒரு மாநாட்டுக்கு தலைவர் வராம இருக்கலாம், தளபதி வராம இருக்கலாமான்னு நினைச்சேன். அப்போ பெரியார் சொன்ன கெட்டிக்காரன் கதை ஒன்று என் நினைவுக்கு வந்தது. அது என்ன கதை? நீங்க கூட கேட்டு இருப்பீங்களே. அவர் அடிக்கடி சொல்வார், எனக்கு கெட்டிக்காரனுங்க வேணாம், முட்டாளுங்க தான் வேணும்னு. ஒரு நாள் அவர் அப்படி சொன்னப்போ, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அவரை ஒருத்தர் கேட்டார். அதுக்கு பெரியார் சொன்னார், எனக்கு பாவே மாணிக்க நாயக்கர்னு ஒரு நண்பர், என்ஜினியர். அவரை வச்சு நான் ஒரு சமயம் ஈரோட்டில் வீடு ஒன்று கட்டினேன். சுற்றுச்சுவரெல்லாம் எழுப்பியாச்சு. இனிமே மரம் வந்து தான் மேலே வேலையை ஆரம்பிக்கணும். நாளைக்கு நீங்கள் மரம் வாங்கி வையுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் வந்து, என்ன மரம் வாங்க ஆள் அனுப்பியாச்சோன்னார். போயாச்சு, நல்லா கெட்டிக்கார தச்சனர்களை பார்த்து 2 பேரை அனுப்பி வச்சிருக்கேன்னு. கெட்டிக்காரனுங்களே அனுப்புனீங்க, அப்போ மரம் வந்து சேராதுன்னார். ஏன்னு கேட்டேன். அதை நான் ஏன்னு சொல்லணும், நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்கன்னார். சரின்னு அந்த கெட்டிக்காரனுங்க வர வரையில் காத்திருந்தோம். காலையில் போன அவனுங்க சாயங்காலம் 3 மணிக்கு மேலே வந்தானுங்க. வந்தவனுங்க மரத்தோட வரல, வெறுங்கையோடு வந்து நின்னானுங்க. எங்க மரன்னு? இந்தா கொட்டைப்புளி பிடிக்க தெரியாத பயல கேளுங்க, நான் நல்ல மரமா பொறுக்கி எடுத்தா இவன் தான் அதை வேணான்னு சொல்லிட்டான்னா ஒருத்தன். இன்னொருத்தனும், இந்த தொரப்பணம் போட தெரியாத பயல கேளுங்க, நான் நல்ல மரமா எடுத்து காட்டினா இவன் தான் அதை வேணான்னு சொல்லிட்டான்னா. ஆக மாணிக்க நாயக்கர் சொன்னது சரியா போச்சு. 2 பேரும் யார் கெட்டிக்காரங்கிறதுல போட்டி போட்டுக்கிட்டு தான் மிச்சம் காரியம் நடக்கல. நாயக்கர் சொன்னார், இனிமேலாவது தெரிஞ்சுக்குங்க, வழிகாட்டத்தான் கெட்டிக்காரன் வேணும், அந்த வழிபடி காரியம் நடக்கணும்னா முட்டாளுங்க தான் வேணும்னு. அது எனக்கு ரொம்ப சரியா பட்டது. அன்னிலிருந்து தான் எனக்கு கெட்டிக்காரனுங்க வேணாம், முட்டாளுங்களே போதும்னு நான் சொல்லிக்கிட்டு வரேன்னார். எப்படி இருக்கு கதை? பிரமாதம். இந்த கதையை நினைவில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த மாநாட்டில் நான் பேரறிஞர் அண்ணாவை கொஞ்சம் தாக்கி பேசிட்டேன். அவர் மேடையில் இல்லாத சமயத்தில் மட்டுமல்ல, இருக்கிற சமயத்துலையும் நான் சில சமயம் அவரை தாக்குவதுண்டு. என்னதான் தாக்கினாலும் அவருக்கு என் மேலே கோபமே வராது, சிரிப்பு தான் வரும். கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு தான் மாநாட்டில் பேசிய பேச்சை கண்டிச்சு தூத்துக்குடி மாநாட்டில் நடிகவேல் நஞ்சு கலந்தார்னு திராவிட நாடு ஏட்டியில் எழுதினாரு. நான் அதை பார்த்து கோபப்படலை, சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அது அவர் எழுதி எத்தனையோ வருஷமாச்சு. இன்னும் அந்த வார்த்தை என் நெஞ்சில் அப்படியே இருக்கு. காரணம், தமிழை அவ்வளவு அழகா அவர் கையாளுற முறைதான். எதிரிகளையும் மகிழ வைக்கிற விதத்துல தமிழை கையாளும் அவருக்கு தமிழை வேல்ல பட்டம் கொடுத்தா என்னையா? அதை கூட சிலர் பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அவர்களை நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அத்தியாயம் 28. திமுகவும் நானும். 62 எலெக்ஷன்னு நினைக்கிறேன். ஜெமினி வாசன் ஒரு நாள் என் தோட்டத்துக்கு டெலிஃபோன் செய்து, ஒரு காரியமா உங்களை பார்க்கணும், நான் உங்க தோட்டத்துக்கு வரட்டுமா, நீங்க என் வீட்டுக்கு வரீங்களான்னார். நானே வரேன்னு போனேன். அப்போ காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுல நீங்களும் நடிக்கணும்னார். நடிக்கிறேன்னு. என் கருத்தை சொல்ல இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். காமராஜரை கேட்டு சொல்லலும்னார். கேளுங்களேன்னு கேட்டார். அது முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். உங்க கருத்துக்கு ஒத்தா போல என்னாலும் பேசி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன் அப்படி சொல்லிவிட்டு வந்து விட்டீர்கள்? அப்போது பெரியார் காங்கிரஸை ஆதரித்தும் திமுகவை எதிர்த்தும் தானே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அது என்னவோ உண்மைதான். ஆனா ஏன் சமாசாரம் வேற. அப்போ நான் பெரியாருக்காகத்தான் திமுகவை திட்டா போல நடிச்சுக்கிட்டு இருந்தேனே தவிர உண்மையா திட்ட என் மன இடம் கொடுக்கல. காரணம், அவர்களில் பலர் எனக்கு அன்னைக்கும் நண்பருங்க, இன்னைக்கும் நண்பருங்க. திகாவை விட்டு திமுக பிரிஞ்சப்புறம் கூட நான் வழக்கம் போல அண்ணா வீட்டில் தங்குவேன், சாப்பிடுவேன். அதே மாதிரி பாவு சண்பகம் வீட்லேயும் தங்குவேன், சாப்பிடுவேன். கட்சி வேற, நட்பு வேற இல்லைங்களா? ஆமாம். குளித்தலை தொகுதியில கலைஞர் கருணாநிதி நின்ற போது அவரை எதிர்த்து உங்களை நிற்க சொன்னாராமே பெரியார், அது உண்மைதானா? உண்மைதான். அவர் மட்டும் இல்லை, விடுதலை வீரமணியும் மணியம்மையும் கூட எப்படியாவது அவரை தோற்கடிக்கணும்னு என்னை எதிர்த்து நிற்க சொல்லி வற்புறுத்தினாங்க. தேர்தலுக்கு ஆகிற செலவை கூட அவங்களே செய்யறேன்னு சொன்னாங்க. மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
ஏன்? கலைஞரை போல ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு வேணும்னு நான் அப்பவே நினைச்சதுண்டு. அண்ணா இருக்கும்போதேயா? ஆமா, அண்ணா நல்லவர், அவர் மனசும் நல்ல மனசு. ஆனா அவரால் எப்பவும் எதிலும் அவ்வளவு உறுதியா இருக்க முடியறதில்ல. கருணாநிதி பிடிச்சா குரங்கு பிடிதான், விடவே மாட்டார். சில சமயம் சில விஷயங்கள்ல அவர் விட்டு கொடுக்கறா போல விட்டு கொடுப்பார். கடைசியில தான் நினைச்சதை எப்படியும் செய்து முடிப்பார். அப்படி ஒரு உறுதி அவருக்கு அப்பவே உண்டு. ஒரு சமயம் எம்ஜி ராமச்சந்திரன் ரசிகர் மன்றத்தார் எல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்ற மாநாடுன்னு ஒரு பெரிய மாநாடே நடத்த ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த மாநாட்டில் அப்போ திமுகவின் வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்படும் போல இருந்தது. அதை தடுக்க முடியாத தர்ம சங்கடம் அண்ணாவுக்கு. பார்த்தார் கருணாநிதி தானே தன் சகாக்களான சிபி சிற்றரசு, பாவூசா, மதுரை முத்து இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு நின்று அந்த மாநாட்டை நடுக்க விடாம தடுத்துட்டார். ஒரு நாட்டின் தலைவருக்கு அப்படி ஒரு உறுதி இருக்க வேண்டும் என்று நீங்கள் அப்போதே நினைத்தீர்கள் போலிருக்கிறது. ஆமா, நான் நினைச்சதுல தப்பில்லைன்னு இப்போ அவர் நடத்துற ஆட்சியிலிருந்து தெரியுதா இல்லையா? அப்படிப்பட்டவரை நான் எப்படி எதிர்த்து நிற்பேன்? யார் என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கிட்டோன்னு சென்னைக்கு வந்துட்டேன். எம்ஜிஆர் ரசிக மன்ற மாநாடு தடுத்து நிறுத்தப்பட்டதற்காக அண்ணா வருத்தப்படவில்லையா? அவர் ஏன் வருத்தப்படுறார்? அவருக்கு இருந்த வருத்தம் வேற. அது என்ன வருத்தம்? அரசியல் உலகத்துல நிமிர்ந்து நிற்கிறா போல கலை உலகத்துல நம்மவங்க நிமிர்ந்து நிற்க முடியலையேன்னு அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். நம்மவங்க என்றால் நண்பர் KR ராமசாமி, SS ராஜேந்திரன், நாராயணசாமி இவங்க எல்லாம் அவர் அப்படி குறிப்பிடுறது வழக்கம். அவர்கள் மேல் அத்தனை அன்பு அவருக்கு இருக்காதா? மற்றவங்க கழகத்தை வச்சு வளர்ந்தா அவங்க தங்களை வச்சு கழகத்தை வளர்த்தவங்களாச்சே. ஓஹோ. இன்னொரு சமயம் ஈரோட்டில் இருக்கிற சம்பத் வீட்டில் திமுக கமிட்டி கூட்டம் நடந்தப்போ நான் அங்கே இருந்தேன். கமிட்டி கூட்டம்னா கழக பெரும் புள்ளிகளில் ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிங்க தான் அதில் கலந்துக்கும். அத்தனை ரகசியமாக அது நடக்கும். அந்த இடத்துல தீக்காவை சேர்ந்த நான் இருக்கலாமான்னு யாரோ கேட்டாங்க. அண்ணா சொன்னார், ராதா அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் அங்கே நடப்பதை இங்கே வந்து சொல்ல மாட்டார், இங்கே நடப்பதை அங்கே போய் சொல்ல மாட்டார்னு. அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வரும்படியா இன்னைக்கு வரையில நான் நடந்துக்கல. சரி விடுங்கள், இப்போதுதான் அவர்கள் எல்லாருமே ஒன்றாய் போய் விட்டார்களே, அதில் எனக்கு சந்தோஷம்தான். அதால தான் அந்த குளித்தல சமாசாரத்தை கூட இப்போ நான் வெளியே சொல்கிறேன். இப்படி நான் கழகத்திலும் நாடகத்திலுமா இருந்தப்போ ராமானுஜத்தை சந்தித்தேன். எந்த ராமானுஜத்தை? அவரை உங்களுக்கு தெரியாதா? வாசன் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் சார். சிபி ராமசாமி ஐயருக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். அப்படியா? அவரை உங்களுக்கு தெரியும் போலிருக்கிறது. தெரியும். அவரை என்னை பார்த்ததும் இரத்த கண்ணீர் சினிமாவுக்கு அப்புறம் உங்களை சினிமாவில் பார்க்க முடியலேன்னா, நாடகத்தில் தான் பார்க்குறீங்களே அது போதாதான்னே. உங்கள் பிரச்சாரத்துக்கு நாடகத்தை விட சினிமா பவர்ஃபுல்லாச்சேன்னார். பவர்ஃபுல் தான், என் இஷ்டத்துக்கு எங்கே அதில் பேச விடுறாங்கன்னே. அதுக்கு நீங்கள் சொந்த படம் எடுக்கணும்னார். பணம்னே. நான் வேணும்னா என்னால் முடிஞ்ச வரையில் உதவுறேன்னார். அதுக்கு மேலே என் கம்பெனி மேனேஜர் சாமண்ணாவை விட்டு அவரோடு பேரம் பேச சொன்னேன். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. தேனாம்பேட்டை போயஸ் ரோட்டில் கம்பெனிக்குன்னு ஒரு வீட்டை பிடிச்சி MRR ப்ரொடக்ஷன்ஸ்னு சொந்தமாகவே ஒரு ஃபிலிம் கம்பெனி ஆரம்பித்தேன். காமராஜர் தான் திறந்து வச்சார். கிருஷ்ணன் பஞ்சுவின் டைரக்ஷனில் ஆள பிறந்தவன்னு படம் எடுக்கிறதா திட்டம் போட்டோம். எனக்கு என்னவோ ஒரு நாடகக்காரர் எடுக்கிற படத்துக்கு நாடகத்தில் அனுபவம் உள்ள இன்னொரு நாடகக்காரர் டைரக்டராக இருப்பது தான் நல்லதுன்னு பட்டது. கிருஷ்ணன் பஞ்சுவை நீக்கிவிட்டு AB நாகராஜனை டைரக்டராக போட்டேன். சீனிவாச ராகவனின் ரேவதி ஸ்டூடியோவில் படம் பிடிப்ப ஆரம்பித்தோம். அப்போ ரத்த கண்ணீர் பெருமாள் முதலியாரும் வந்து எனக்கு பண உதவி செய்தார். அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ தகராறுன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அது உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியட்டும் தானே இப்போ நான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் சீனிவாச ராகவன் என்னையும் பாகவதரையும் போட்டு ராஜா சாண்டோ நடித்த பழைய வசந்த சேனாவை மறுபடியும் புதுசாக எடுக்க நினைத்தார். நினைச்சபடியே எடுக்கவும் எடுத்தார். படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள பாகவதரின் கண் போயிடுச்சு, பாதியில் நின்றுடுச்சு. பாவம், சீனிவாச ராகவன் ஒளிப்பதிவில் மட்டுமல்ல வேறு எத்தனையோ வகைகளில் அவர் வியக்கத்தக்க திறமை பெற்றிருந்தார். அப்படி இருந்தும் இப்படி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக ஏற்பட்டே அவ்வளவு சீக்கிரத்தில் அவர் மறைந்து போனார். எனக்கும் அதில் வருத்தம்தான். என்ன செய்யறது?
வசந்த சேனாவின் கதை அப்படி முடிஞ்சப்பறம் ஏபிஎன் ஆள பிறந்தவன் டைரக்ஷனோடு என்னை வச்சு தானும் ஒரு படம் எடுக்க முடிவு செய்தார். அதுவே நல்ல இடத்து சம்பந்தம். அந்த படத்தில் எனக்கு ஈடு கொடுத்து நடித்தவர் சவுகார் ஜானகி. அவரை என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அவருக்கும் எனக்கும் இடையே 3 வருஷ காலத்துக்கு மேல் கலையுலக தொடர்பு இருந்தது. அந்த காலத்தில் அவருடைய காருக்கு ஒரு காலன் பெட்ரோல் சும்மா போடுறேன்னு நான் சொன்னால் கூட அவர் அதை ஏற்க மாட்டார். நான் விரும்புகிறது உங்களுடைய நடிப்பு கலையை, ஓசி பெட்ரோலை இல்லைன்னு சொல்லிடுவார். படித்தவர் அல்லவா? படித்தவங்களும் அப்படி எங்கேயோ ஒருத்தர் தான் இருக்காங்க. ஆமாம். அப்புறம் ஆள பிறந்தவன் வர்றதுக்கு முந்தி நல்ல இடத்து சம்பந்தம் நல்லா படம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே கேட்கணுமா? ஏகப்பட்ட சான்ஸ் எனக்கு. அந்த கெடுபடியில் சொந்த படத்தை என்னால் கவனித்து எடுக்க முடியல, நிறுத்திட்டேன். கம்பெனி அதோட க்ளோஸ். செலவு செய்தது 2.5 லட்சம். பணம் கொடுத்து உதவியர்களுக்கெல்லாம் என்ன ஆனார்கள்? திருப்பி கொடுத்துட்டேன்.